அத்தியாயம் 80. அபச. அவர் கடுகடுத்தார். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் திருப்பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவர் கடுகடுத்தார். மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரிடம் அந்த பார்வையற்ற நபர் வந்தபோது, நபியே, உம்மிடம் வந்த அவர் தூய்மையாகிவிடக் கூடும் என்பதை நீர் அறிவீரா? அல்லது அவர் உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவருக்கு பலனளித்திருக்கலாம். உபதேசத்தின் தேவையை எவன் அலட்சியம் செய்கின்றானோ நீர் அவன்பாலே முன்னோக்குகின்றீர். ஆயினும் இஸ்லாத்தை ஏற்று அவன் தூய்மையடையாமல் போனால் மீது அதனால் குற்றமில்லை. ஆனால் எவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ அல்லாவுக்கு அஞ்சியவராக அவரை விட்டும் பாராமுகமாயிருக்கின்றீர். அவ்வாறல்ல, ஏனெனில் இத்திருக்குர்ஆன் நினைவூட்டும் நல்லுபதேசமாகும். எனவே எவர் விரும்புகின்றாரோ அவர் அதனை நினைவு கொள்வார். அது சங்கையாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது, உயர்வாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. வானவர்களான எழுதுபவர்களின் கைகளால் லவ்ஹுல் மஹ்பூலில் இருந்து எழுதிய அவ்வானவர்கள் சங்கை மிக்கவர்கள், நல்லோர்கள். நன்றி கட்ட மனிதன் அழிவானாக. எவ்வளவு நன்றி மறந்தவனாக அவன் இருக்கின்றான். எப்பொருளால் அவனை அல்லாஹ் படைத்தான் என்பதை அவன் சிந்தித்தானா? ஒரு துளி இந்திரியத்தில் இருந்து அவனை படைத்து அவனை அளவுப்படி சரியாக்கினான். பின் அவனுக்காக வழியை எளிதாக்கினான். பின் அவனை மறிக்கச் செய்து அவனை கபரில் ஆக்குகின்றான். பின்னர் அவன் விரும்பும் பொழுது அவனை உயிர்ப்பித்து எழுப்புவான். இவ்வாறிருந்தும் அல்லாஹ் மனிதனுக்கு எதை ஏவினானோ அதை அவன் நிறைவேற்றுவதில்லை. எனவே மனிதன் தன் உணவின் பக்கமே அது எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை நோட்டமிட்டு பார்க்கட்டும். நிச்சயமாக நாமே மலையை நன்கு பொழியச் செய்கின்றோம். பின்னர் பூமியை பிளப்பதாக பிளந்து பின் அதிலிருந்து வித்தை முளைப்பிக்கின்றோம். திராட்சைகளையும் புட்பூண்டுகளையும் ஒளிவு மரத்தையும் பேரீச்சையையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் தீவனங்களையும், இவையெல்லாம் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக. ஆகவே யுக முடிவின் போது காதை செவிடாக்கும் பெரும் சப்தம் வரும்போது அந்நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான். தன் சகோதரனை விட்டும், தன் தாயை விட்டும், தன் தந்தையை விட்டும், தன் மனைவியை விட்டும், தன் மக்களை விட்டும். அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் அவல நிலையே போதுமானதாயிருக்கும். அந்நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும், சிரித்தவையாகவும் மகிழ்வுடையதாகவும் இருக்கும். ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்கள் அவற்றின் மீது புழுதி படிந்திருக்கும், அவற்றை கருமை இருள் மூடியிருக்கும். அவர்கள்தாம் நிராகரித்தவர்கள், தீயவர்கள்.